ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய பேர் இந்த ஹோல்டிங்கில் வச்சுருப்பாங்க. கால் புட்டு ஹோல்டிங்கில் இப்போ என்ன பதட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி நியூஸ் பேஸ் லெவல்ஸில் என்ன வேணால் நடக்கும். பெரிய கேப் டவுனு, பெரிய கேப் இப்போ லாபம் வந்தால் சந்தோஷப்படுறது, பெரிய நஷ்டம் வந்தால் துக்கப்படுறது. அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கில் பிளானில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க. ஸோ அங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போது நாம் என்ன பண்ணணும் இல்லைன்னா, அந்த பேனிக்கில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேஃபர் சோனில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, சரி. நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு அப்டேட், அதாவது நிஃப்டி எந்த பக்கம் போகும், என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுத்தையும் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து டெய்லி டைம் பிரமிடு, டே கேண்டில். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு சின்னதாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகிருக்கு. அதாவது 25,000 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகிட்டு ரேலி போயிட்டுருக்குது. எப்போது வெள்ளிக்கிழமை நாள் வரலும் இந்த மாதிரி மூவ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 100% சைனா மேலே வரி. அப்போது ஒரு நியூஸ் பேஸ் வசூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். எப்போ அப்படின்னா, உங்களுக்கு அந்த வரியோ இல்லை வேறு ஏதாச்சும் சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா தெரியும் கேப் டவுனு, இல்லை பெரிய ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா கேப் அப்பு. அப்போ என்னென்னா, உங்களுக்கு பொசிஷனில் எடுத்துகிட்டு போக சொல்ல, உங்களுக்கு கேம்லிங் டைப்பில் எடுத்து சொல்ல, உங்கள் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய என்ட்ரி வேறு இடத்துல இருக்கும், எக்ஸிட் வேறு இடத்துல இருக்கும். இந்த இன்ட்ரடேயில் வந்து லாஸை ஏற்றுக்க மனப்பக்குவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே பை எடுத்துட்டீங்க, மேலே டாப்பில் மார்க்கெட் இப்படி தான் மேலே போய்டும் அப்படின்னு பை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு பெரிய கேப் அப். அப்போ என்னென்னா, அவங்களுடைய என்ன இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து வைப் அவுட் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட் பொசிஷனை எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போக சொல்லலைன்னா, உங்களுடைய ஒரு நாள் எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளானில் நீங்கள் என்ன 10 குவான்டிட்டி இருக்குன்னு ஒரு குவான்டிட்டி தான் வந்து ஓவர் நைட்டில் எடுத்துகிட்டு போகணும். அது ஒன்றுத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்தாலும் சரி, ஒன்றுத்துக்கான பெரிய லாஸ் கொடுத்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட கேபிட்டல் வந்து மிச்சம் 9 rupees இருக்கும். ஸோ உங்கள் கேபிட்டல் மேலே கவனம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எடுத்து எவ்ரி ஸ்டெப்லையும் சரி, இதுதான் வந்து நிரந்தரம், நமக்கு எல்லாம் ட்ரேடிங் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பவுமே சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த முதல் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா டோட்டலாக வந்து அந்த சேம் இப்போ என்ன தப்பு பண்ணீங்களோ அதே தப்பு தான். அந்த ஃபஸ்ட் 7 வருஷம் அந்த 3 எக்ஸ்ட்ரா வச்சு வச்சுங்க 10 வருஷம் வந்து கடைசியாக போயிடுச்சு. அது எப்படின்னா, எல்லாமே வந்து சம்பாரிச்சுட்டு திரும்ப போயிடும், திரும்ப சம்பாதிக்கும், எல்லாமே ரிகவர் ஆகும், திரும்ப போயிடும், திரும்ப ரிகவர் ஆகும், திரும்ப போயிடும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் என்னென்ன கொண்டு வருமோ எல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது சரி, என்ன சார் நடக்கும்? சரி, அது நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கடைசியாக வந்து சப்போர்ட் எடுத்த இடம் வந்து 25,000 வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போது பேனிக்னால அகைன் ஒரு பெரிய கேப் டவுன் ஆகுது அப்படின்றப்போ, சப்போஸ் 25,100 ஓப்பன் ஆகுது, பெரிய கேப் டவுன் அப்போ, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போது இந்த சப்போர்ட் கிட்ட எடுக்குதா இல்லையான்னு பார்க்கும். இந்த சப்போர்ட் ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பேனிக் சுச்சுவேஷனில் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட், இங்கே மிஸ் பண்ணவங்க எல்லாம் பண்ணுவாங்க, இங்கே திரும்ப ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அகைன் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இது என்னுடைய கணிப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் என்னென்னா, நான் ஒரு சில யூடியூப் வீடியோஸில் கவனித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது வந்து ட்ரிபிள் டாப் மாதிரி ஆயிடுச்சு, இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணேன் சார் அப்படின்னுவாங்க. அந்த நடக்கலாம். எப்போ நடக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகணும். எப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி அப்போ நம்ம பேனிக் ஆகலாங்களா, அடடா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து நம்ம மார்க்கெட் பேனிக் ஆக கீழே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது மேபி நானும் தவறாகலாம். இதில் பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் கொஞ்சம் நம்ம கீழே வந்து இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிக்கலாம். ஓகே, அது நானும் தவறாகலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,000 ஒரு 24,900 300 பாயிண்ட் முன்ன பின்ன இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நான் இதில் வந்து நான் பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட். நான் வந்து பேனிக் ஆகலை. வேர்ல்டே ஃபுல் உலகமே வந்து பேனிக்காக இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து நான் பேனிக் ஆகலை. அது 200 பாயிண்டில் 300 பாயிண்ட் கீழே வந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி அகைன் வந்து மேலே மூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடுனேன். எப்போ நான் பேனிக் அப்படி ஆகும் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டில் எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ நான் வந்து பேனிக் ஆவேன். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து என்னுடைய கணிப்பு நிஃப்டி 50ல். ரைட், சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சரி, பேங்க் நிஃப்டி என்ன சார் பண்ணலாம் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அன்றைக்கி ட்ராப் பண்ணி வச்சுருக்கு ஞாபகங்களா? ஸோ இந்த லெவல் வரும்
ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்க முடியல, இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க்கான இடங்கள் அதெல்லாம் இப்போ இதில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 57,750 பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் வரும். உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பனாக கூட இந்த இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கூட என்னோடய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா நியரஸ்ட்டாக இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இதில் கேப் டவுன் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நான் மண்டே வந்து ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வெயிட் பண்ணி அகைன் மார்க்கெட் திரும்பினதுக்கப்புறம் திரும்ப ரீஎன்ட்ரி இது மாதிரி இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துச்சா மேலே வந்து அப் சைட் கொடுத்தோமா அந்த மாதிரி ஒரு ஏன்னா இதெல்லாம் வந்து பேனிக் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அகைன் மார்க்கெட் வருது, பேனிக் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது, அகைன் வந்து ஒரு அப்சர்வுக்கான ஒரு சோர்ஸை நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் வந்து 55,500 கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதுக்கு முன்னாடியே கூட சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா கூட சப்போர்ட் லெவலில் தான் நம்ம கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இங்கேயே சப்போர்ட் நீங்கள் இந்த இதில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் கூட நிஃப்டி 50 என்ன ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம் சேம் அதே தான் உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னா ப்ரைஸு மேலேருந்து ரிஜெக்ட் ஆச்சு, அப்புறம் மேலே மூவ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் பண்ணும். இது 81,500 to 700 லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணும். மேலே அப்சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஓகே, எப்போ நீங்கள் பேனிக் ஆகணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலாம் பிரேக் டவுன் ஆனால் தான் வந்து நீங்கள் பேனிக் ஆகணும். அதுவரையும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ 81,500 to 700 லெவலில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் நேரமாக நெக்ஸ்ட் வேறு ஏதாவது குட் நியூஸ் வந்து நம்ம இந்தியன் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து வேறு லெவலில் போயிட்டு நமக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நியூஸ் திரும்ப இம்பேக்ட் ஆகும். எப்போ நாளைக்கு நாளைக்கு இல்லை இன்னும் 2 days கழிச்சோ திரும்ப ஏதாச்சும் குட் நியூஸ் வரும். நம்ம மார்க்கெட் இந்த காரணத்தால மறுபடியும் மேலே போயிடுச்சு, நம்ம வேர்ல்டு மார்க்கெட் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அந்த இடத்துல வரும், திரும்ப அந்த இடத்துல மேலே போகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டெக்னிக்கலாக எது நடந்து முடிஞ்சாலும் இங்கே வந்து சாட்டில் வந்து தெரிஞ்சிடுது இல்லையா? ஸோ அதனால் ஏதாச்சும் குட் நியூஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளுக்கு என்ன நியூஸ் நமக்கும் தெரியாது ஃப்ரெண்ட். நம்ம வந்து அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கெல்லாம் கிடையாது என்ன நியூஸ் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நியூஸ் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து குட் நியூஸ் வந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.